ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. நான் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு அளவாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு. ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து நான் உப்பு மஞ்சள் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் போட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் பெப்பர் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி பரட்டி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் மசாலாலாம் நல்லா இறங்கட்டும். இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், எலுமிச்சம்பழம் புளியணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் இதை மட்டுமே போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்றீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். கடல மாவோ வேறு எந்த கடையில் கிடைக்கிற தூளோ நான் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் இப்போ என்ன உங்களுக்கு காமிச்சனோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா இந்த மாதிரி ஊற விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றி எடுக்கணுன்னே இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக போட்டு அளவாக எடுத்திங்கனாவே போதும். பாருங்கள், கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அதுவே வந்து நல்லா வெந்து லைட்டாக இப்படி எடுத்திங்கன்னா இப்படி ஸ்பூனில் இப்படி ஒட்டாமல் வரும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஹைலியே வச்சிங்கன்னா ரொம்ப கருகிரும். ரொம்ப லோவில் வச்சிங்கனாலும் கரெக்டாக கிறிஸ்பியாக வராது. நீங்கள் ஹையில் வச்சு வறுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ ஹைலையும் மீடியம்லையும் மாற்றி வச்சுக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி எண்ணெய் நல்லா முழுசாக அடங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் எதுவுமே ஒட்டாமல் மசாலாலாம் பிரியாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு எதுவுமே சேர்த்துல, ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.